இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்கா இங்கிலாந்து கூட்டு ராணுவ தளம் மீது ஏவுகணை தாக்குதல். இந்திய பெருங்கடலில் போர்க்கப்பலை மூழ்கடித்ததற்கு பழி தீர்க்க ஈரான் நடவடிக்கை. மேற்கு வங்க மக்களின் வாக்குரிமையை பறிக்க மோடி முயற்சி என புகார். அச்சமின்றி தொடர்ந்து போராடுவேன் என மம்தா பானர்ஜி சூளுரை. திமுக கூட்டணியில் சுமூகமாக நடைபெறுகிறது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை என திருமாவளவன் விளக்கம். அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்குவதில் நீடிக்கிறது சிக்கல். பியூஷ் கோயலின் சென்னை வருகை மீண்டும் ஒத்திவைப்பு. வணக்கம். வணக்கம். அமெரிக்கா இங்கிலாந்து கூட்டு ராணுவ தளம் அமைந்துள்ள இந்திய பெருங்கடல் தீவில் ஈரான் தாக்குதல் நடத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் போர் 22வது நாளாக நீடிக்கிறது. அமெரிக்காவின் பல நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள F-35 ரக போர் விமானம் ஈரான் ராணுவத்தின் ஏவுகணை தாக்குதலில் வீழ்த்தப்பட்டது அமெரிக்காவுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் ஈரானில் பல்வேறு இடங்களில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் மற்றும் விமானங்கள் தாக்கப்பட்ட காட்சிகளை அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ளது. ஈரானில் உள்ள பந்தார் அப்பாஸ் விமான தளம் மீதும் போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தின. இதனிடையே லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகளின் நிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் போர் விமானங்கள் குண்டுகளை வீசின. ஈரானின் ராணுவ பலத்தை முற்றிலும் அழித்துவிட்டதாக கூறி வரும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் போரின் குறிக்கோள் நிறைவேறும் கட்டத்தில் இருப்பதால் தாக்குதல்களை குறைக்கப் போவதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஈரான் எதிர் தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது. ஈராக் தலைநகர் பாக்தாதில் விமான நிலையம் அருகே உள்ள அமெரிக்க தூதரக கட்டடம் ஈரானின் ட்ரோன் தாக்குதலில் பற்றி எரிந்தது. மேற்கு கரை ஹெப்ரான் நகர் மீதும் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது. இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் மீதும் ஈரான் ராணுவம் தொடர்ச்சியாக ஏவுகணைகளை வீசியது. இதனிடையே இந்திய பெருங்கடல் பகுதியில் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்தின் கூட்டு ராணுவ தளம் உள்ள டியாகோ காசியா தீவின் மீது ஈரான் நவீன ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. 1970ஆம் ஆண்டு முதல் இங்கிலாந்தின் கட்டுப்பாட்டில் இருந்த இத்தீவின் இறையாண்மையை மொரீஷியஸிடம் வழங்க கடந்த ஆண்டு மே மாதம் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த டிரம்ப் ராணுவ தளம் அமைக்க இத்தீவை அமெரிக்காவின் முழு கட்டுப்பாட்டில் ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். இந்திய பெருங்கடல் பகுதியில் இலங்கை அருகே சென்று கொண்டிருந்த ஐரிஸ் டினா என்ற ஈரான் போர்க்கப்பலை கடந்த 4ஆம் தேதி அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் தாக்கி மூழ்கடித்தது. இதில் 80க்கும் மேற்பட்ட மாலுமிகள் பலியானார்கள். இந்த தாக்குதலை ஈரான் மறக்காது என்றும் எதிரி வேதனைப்படும் வகையில் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் 4 நாட்களுக்கு முன் ஈரான் கடற்படை தளபதி ஷஹ்ராம் இரானி தெரிவித்திருந்தார். இந்நிலையில் டியாகோ கார்சியா தீவு மீது ஏவுகணைகள் வீசப்பட்டுள்ளது. இதில் ராணுவ முகாமுக்கு சேதம் ஏற்படவில்லை என்று தகவல்கள் கூறிய போதும் ஈரானின் தாக்குதல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்க மக்களின் வாக்குரிமையை பறிக்க பிரதமர் திரு மோடி முயற்சி செய்வதாக அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். 294 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு 2 கட்டங்களாக அடுத்த மாதம் 23 மற்றும் 29ஆம் தேதிகளில் தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து ஏராளமான உயரதிகாரிகளை தேர்தல் ஆணையம் இடமாற்றம் செய்ததற்கு செல்வி மம்தா பானர்ஜி கண்டனம் தெரிவித்திருந்தார். உயரதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டதற்கு எதிராக கொல்கத்தா உயர் நீதிமன்றத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் வழக்கு தொடர்ந்துள்ளது. இந்நிலையில் கொல்கத்தாவில் இன்று நடைபெற்ற ரம்ஜான் தொழுகையில் செல்வி மம்தா பானர்ஜி கலந்து கொண்டார். பின்னர் கூடியிருந்தோர் மத்தியில் பேசிய அவர் மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிக்கு பின் லட்சக்கணக்கானோரின் பெயர்கள் நீக்கப்பட்டது அநீதியானது என்றார். இதை எதிர்த்து கொல்கத்தா உயர் நீதிமன்றத்திற்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் தாம் சென்றதாக கூறிய அவர் மக்கள் உரிமையை பறிக்கும் மோடி அரசின் முயற்சிக்கு எதிராக அஞ்சாமல் தொடர்ந்து போராடப் போவதாக தெரிவித்தார். அதிகாரிகள் இடமாற்றம் என்பது குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துவதற்கான முயற்சி என்று செல்வி மம்தா குற்றம் சாட்டினார். நாட்டில் இந்துக்கள் அபாயத்தில் உள்ளனர் என்று சிலரும் இஸ்லாமியர்கள் ஆபத்தில் உள்ளதாக சிலரும் கூறுவதாக குறிப்பிட்ட அவர் மத கண்ணாடியை அகற்றி பார்த்தால் நாடு முழுவதுமே ஆபத்தில் உள்ளது தெரிய வரும் என்றார். சவுதி அரேபியா மற்றும் துபாய் சென்று அங்குள்ள ஆட்சியாளர்களை திரு மோடி கட்டி தழுவுவதாக குறிப்பிட்ட செல்வி மம்தா இந்தியாவில் அதை மறந்து வாக்காளர்களின் பெயர்களை நீக்குவதாக அவர் விமர்சித்தார்.
அவ்வாறு பெயர் நீக்கப்பட்டவர்களே வெளிநாட்டில் இருந்து ஊடுருவியவர்கள் என்று கூறும் திரு மோடிதான் மிகப்பெரிய ஊடுருவல்காரர் என்பதாக செல்வி மம்தா விமர்சித்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாஜக தலைவர் திரு சிசிர் பஜோரியா, பிரதமரே ஊடுருவல்காரர் என்று விமர்சித்த செல்வி மம்தா அரசியல் சாசன பதவியை வகிக்க பொருத்தமற்றவர் என கூறியுள்ளார். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருவதாக கூட்டணி கட்சிகள் தெரிவித்துள்ளன. சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகளும், மதிமுகவுக்கு 4, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், கோமாதேகா மற்றும் பாமகவுக்கு தலா 2 இடங்களும் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளன. தேமுதிக, விசிக, மக்கள் நீதி மய்யம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய விசிக தலைவர் திரு திருமாவளவன், திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். தொகுதி பங்கீட்டில் தாம் எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை என்று அவர் கூறினார். நாங்கள் சுமூகமான முறையில் பேசிக் கொண்டிருக்கிறோம். கூட்டணியின் நலன்களையும் கருத்தில் கொண்டு நாங்கள் முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. கட்சியின் நலன்கள் எவ்வளவு முக்கியமானதோ அதைப்போல நாங்கள் அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணியின் நலன்களும் முக்கியமானது. எதற்கெடுத்தாலும் எடப்பாடி திரு பழனிசாமி டெல்லிக்கு செல்வதால் அதிமுகவை கிள்ளுக்கிரையாக பாஜக நினைக்கிறது என தோன்றுவதாக கூறிய திரு திருமாவளவன், போயஸ் தோட்டத்தை மற்ற கட்சிகள் தேடி வந்த நிலை மாறி டெல்லியை தேடி செல்லும் நிலை அதிமுகவுக்கு ஏற்பட்டிருப்பதாக கவலை தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் ரமலான் சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய தேமுதிக மாநிலங்களவை உறுப்பினர் திரு எல் கே சுதீஷ், திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது முடிவான பின் எந்தெந்த தொகுதிகளில் போட்டி என்பது குறித்து அறிவிக்கப்படும் என்றார். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடையும் என்றும் அவர் கூறினார். திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக 3 சுற்று பேச்சுவார்த்தை நடந்துள்ளது. கடந்த தேர்தலை போல் 6 தொகுதிகளை பெற வேண்டும் என்று அக்கட்சி முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சென்னை தியாகராயர் நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் அவசர செயற்குழு மற்றும் மாநில குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அகில இந்திய பொதுச் செயலாளர் திரு பேபியை மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ நேரில் சென்று சந்தித்து பேசினார். அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்குவதில் சிக்கல் நீடிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு நேற்று முன்தினம் டெல்லி சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவுடன் சுமார் 1.5 மணி நேரம் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் தங்கள் கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை என்றும் 4 நாட்களில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த பாஜக சார்பில் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று சென்னை வருவார் என கூறப்பட்ட நிலையில் அவரது பயணம் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பாஜக கூட்டணியில் உள்ள அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் டெல்லியில் திரு அமித்ஷாவை இன்று சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு தினகரன், பீகார் பாணியில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற வைப்பது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். எல்லா கட்சிகளும் 234 தொகுதிகளில் எப்படியெல்லாம் நாம் அதை எதிர்கொள்வது, பீகாரில் அவங்க எப்படியெல்லாம் தேர்தலை எதிர்கொண்டு மாபெரும் வெற்றி பெற்றார்களோ அதுபோல் இந்த தேர்தல்களில் நடக்க இருக்கின்ற 26 தேர்தலில் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி ஒற்றுமையுடன் எல்லா தொகுதியும் செயல்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக பேசுவதற்கு தான் என்னை அழைத்திருந்தார்கள். இதனிடையே புதுச்சேரியில் பாஜக கூட்டணியில் அதிமுகவுக்கு கடந்த தேர்தலில் 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் இந்த முறை 2 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டு இருப்பது அக்கட்சி தொண்டர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் நடிகரும் பாஜக நிர்வாகியுமான திரு சரத்குமாரும் பாஜக தலைமை மீது அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. 2024ஆம் ஆண்டு சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைத்து 2 ஆண்டுகள் கடந்தும் அவருக்கு கட்சியில் முக்கிய பதவி எதுவும் தரப்படவில்லை. இந்நிலையில் தமது ஆதரவாளர்களுடன் அவர் நாளை ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் அதன் பின்னர் முக்கிய அறிவிப்பை வெளியிட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே அதிமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக திரு பியூஷ் கோயல் நாளை மறுநாள் சென்னை வரவுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்லாமியர்களின் புனித ரமலான் பண்டிகை தமிழகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சென்னை புதுக்கல்லூரி வளாகத்தில் தமிழ்நாடு அரசின் தலைமை ஹாஜி திரு முகைதீன் பாகவி தலைமையில் பெருநாள் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. போர் இல்லாத உலகம் அமைய வேண்டும் என்றும் எங்கும் அமைதி நிலவ வேண்டும் என்பதே இன்றைய பிரார்த்தனை என்று திரு முகைதீன் பாகவி கூறினார். சென்னை அண்ணா சாலை பள்ளிவாசலில் நடந்த சிறப்பு தொழுகையில் கலந்து கொண்ட ஏராளமானோர் ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். முக்கியமான விஷயமே, தொழுகை திடலுக்கு வருவதற்கு முன்பாகவே ஏழைகளுக்கு ஒவ்வொரு முஸ்லீம் சார்பாகவும் குறைந்தபட்சம் 2.5 கிலோ அரிசி தர்மம் செய்துவிட்டு தான் வர வேண்டும் என்பது எங்களுக்கு கட்டாய கடமை. அது சிறு குழந்தையாக இருந்தாலும் பிறந்த குழந்தையாக இருந்தாலும் எந்த வயதினால் இருந்தாலும்
அந்த தர்மத்தை கொடுத்துவிட்டு தான் தொழ வர வேண்டும். திருப்பரங்குன்றம் மலை மேல் அமைந்துள்ள சிக்கந்தர் பாதுஷா தர்கா செல்லும் பாதையில் நடைபெற்ற ரமலான் சிறப்பு தொழுகையில் கலந்து கொண்ட இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். திருச்செந்தூர் அருகே காயல்பட்டினத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பில் நடைபெற்ற தொழுகையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தருமபுரி ஈத்கா ஏரிக்கரையில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. சேலத்தில் உள்ள பல்வேறு மசூதிகளில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. திண்டுக்கல் பேகம்பூர் பெரிய பள்ளிவாசலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் திரளானோர் கலந்து கொண்டனர். இன்றைய பெருநாளிலே இல்லாதவர்களுக்கு தான தர்மங்கள் வழங்கி அவர்களுடைய மகிழ்ச்சியிலும் எங்களுடைய மகிழ்ச்சியை பெறக்கூடிய வகையிலே இந்த ஈதுல் ஃபித்ர் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த ஈதுல் ஃபித்ர் பெருநாளை கொண்டாடக்கூடிய முஸ்லீம்கள் அனைவர்களுக்குமே ஈது பெருநாளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வேதாரண்யம் அடுத்த தோப்புத்துறை படே சாஹிப் ஈத்கா மைதானம் வரலாற்று சிறப்புமிக்க செஞ்சிக்கோட்டையிலும் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தினர். வந்தவாசியில் சிறப்பு தொழுகை முடித்து திரும்பிய இஸ்லாமியர்களுக்கு மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் குளிர்பானம் கொடுத்து இந்துக்கள் ரமலான் வாழ்த்து தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் தாவேகா சின்னம் பொறிக்கப்பட்ட தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் பல்வேறு காரணங்களுக்காக பொதுமக்கள் கொண்டு சென்ற பணம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. சேலம் மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட சூரமங்கலத்தில் தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்களுக்கு வழங்குவதற்காக தாவேகா பெயர் மற்றும் சின்னம் அச்சிட்ட ஸ்டிக்கர் ஒட்டிய 500க்கும் அதிகமான தண்ணீர் பாட்டில்களை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பட்டறை பெரும்புதூர் சுங்கச்சாவடி அருகே சிகிச்சைக்காக ஆந்திர தம்பதி எடுத்துச் சென்ற 1,80,000 ரூபாயை தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் பறிமுதல் செய்தனர். மருத்துவ ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதால் அந்த பணம் திருப்பி அளிக்கப்பட்டது. திருவாரூர் அருகே கூத்தாநல்லூர் பகுதியில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் சிவகாசியைச் சேர்ந்த ஒருவர் அரசு பேருந்தில் எடுத்து வந்த 4,20,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டது. குடியாத்தம் அருகே மாச்சம்பட்டு பகுதியில் கர்நாடகாவைச் சேர்ந்த நபரிடம் 4,50,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. உரிய ஆவணங்கள் இன்றி பன்றிக்குட்டிகளை வாங்குவதற்காக எடுத்து வந்த அப்பணம் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. ஒட்டன்சத்திரம் அருகே நாகனாம்பட்டி பிரிவு பகுதியில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 10 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமல்படுத்தப்பட்ட 15ஆம் தேதியில் இருந்து தற்போது வரை மொத்தம் 19 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு 39 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு சுகுமார் தெரிவித்தார். இதனிடையே சீர்காழியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் சென்னையில் இருந்து தனியார் நிறுவனத்தின் வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட்ட 56 வணிக சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இனி வருவது செய்தி துளிகள். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ஒருமைப்பாட்டையும் நல்லிணக்கத்தையும் வளர்க்க அனைவரும் உறுதியேற்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த நன்னாள் சகோதரத்துவத்தையும் அன்பையும் பரவச் செய்யட்டும் என்று வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ள பிரதமர் திரு மோடி அனைவரும் மகிழ்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ வாழ்த்தியுள்ளார். அரசு தொடக்கப் பள்ளிகளில் கடந்த 20 நாட்களில் 44,396 மாணவர்கள் புதிதாக சேர்ந்துள்ளதாக தமிழ்நாடு கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அரசு பள்ளிகளில் கடந்த ஆண்டு 4.3 லட்சம் மாணவர்கள் சேர்ந்த நிலையில் இந்த ஆண்டு 5 லட்சம் மாணவர்களை சேர்க்க தொடக்க கல்வித்துறை இலக்கு நிர்ணயித்துள்ளது. அதை நிறைவேற்ற 3வது ஆண்டாக மாணவர் சேர்க்கை திருவிழா கடந்த 2ஆம் தேதி அனைத்து அரசு பள்ளிகளிலும் தொடங்கியது. அந்த வகையில் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் 2026-27ஆம் கல்வியாண்டுக்கு மொத்தம் 44,396 மாணவர்கள் நேற்றைய தினம் 11 மணி வரை சேர்க்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி தமக்கு 36 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையும் மற்றும் அசையா சொத்துகள் இருப்பதாக வேட்புமனு தாக்கலின் போது அளித்த பிரமாண பத்திரத்தில் தெரிவித்துள்ளார். தட்டாஞ்சாவடி பகுதியில் 20,000 சதுர அடியில் 8 கோடி ரூபாய் மதிப்பிலான இடம், 25,000 சதுர அடி மற்றும் 40,000 சதுர அடியில் 2 இடங்கள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட 10 தொகுதிகளில் 9 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் அமைச்சர் திரு நமச்சிவாயமும் முதலியார்பேட்டையில் திரு ஜான்குமாரும் போட்டியிடுகின்றனர். உருளையன்பேட்டை தொகுதிக்கு பாஜக வேட்பாளர் அறிவிக்கப்படாத நிலையில் அத்தொகுதியை அதிமுகவுக்கு அளிக்க பாஜக முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. கொடைக்கானலில் வெகு நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கும் அதிகமாக போக்குவரத்து நெரிசல் நிலவியது. இன்று ரம்ஜான் மற்றும் வார விடுமுறை என்பதால் காலை முதலே நகரின் முக்கிய சாலைகளில் சுற்றுலா வாகனங்களின் வருகை அதிகரித்தது. ஏரிச்சாலை, முஞ்சிக்கல், கல்லறைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் வாகனங்கள் அணிவகுத்து ஆமை வேகத்தில் நகர்ந்து சென்றன. விடுமுறை நாட்களில் நெரிசலை சமாளிக்க கூடுதலாக போக்குவரத்து காவலர்களை பணியமர்த்த வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது.
பட்டுக்கோட்டை அருகே மண்டலக்கோட்டை கிராமத்தை தனி ஊராட்சியாக பிரிக்க வலியுறுத்தி ஏராளமானோர் திடீர் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. பெண்கள், மாணவர்கள் உள்பட கோரிக்கை அட்டைகளுடன் கருப்பு கொடி ஏந்தி திரண்டவர்கள் மண்டலக்கோட்டையில் பகுதி நேர கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகம் அமைக்கவும் வலியுறுத்தினர். கிராமத்துக்கு தனி பஞ்சாயத்து வேணுங்கிறதுக்கு வேண்டி நாங்கள் பல ஆண்டுகளாக போராடுறோம், பிரித்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தற்காலிகமாக மூணு நாளைக்கு விஓ ஆஃபீஸ் இருக்கிறோம், அதுக்கு அனுமதி கொடுக்கல. கீழ் வச்சு உள்ளவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எங்கள் கிராமத்துக்கு நலத்திட்ட உதவிகள்லாம் எதுவும் கிடைக்கிறதில்ல. விவசாய சம்மந்தப்பட்ட நலத்திட்ட உதவிகள்லாம் கீழக்குறிச்சி கிராமத்தில் உள்ளவங்களே விஓட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போய் அவங்களே மொத்தமாக வாங்கிட்டு போயிடுறாங்க. கோரிக்கை நிறைவேற்றப்படாததால் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். வாக்கு சேகரிப்பில் குழந்தைகளை பயன்படுத்தியதாக தவேக ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் திருமதி மலர்விழி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. களரி ஊராட்சி சுமைதாங்கி கிராமத்தில் கடந்த 18ஆம் தேதி அவரது தலைமையில் அக்கட்சியினர் வாக்கு சேகரித்தனர். அப்போது பகுதியைச் சேர்ந்த குழந்தைகளை முழக்கமிட வைத்ததால் திருமதி மலர்விழி மீது குழந்தை தொழிலாளர் சட்டத்தின் கீழ் உத்தரகோசமங்கை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வணிக பயன்பாட்டு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்களுக்கு லட்டு பிரசாதம் வழங்குவது நிறுத்தப்பட்டுள்ளது. திருமஞ்சன கோபுர வாசலில் கடந்த 3 ஆண்டுகளாக பக்தர்களுக்கு இலவசமாக லட்டு வழங்கப்பட்டு வந்தது. தற்போது சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக லட்டு பிரசாதம் வழங்குவது நேற்று முதல் நிறுத்தப்பட்டுள்ளது. முறுக்கு, அதிரசம், எள்ளடை ஆகிய பிரசாதங்களின் விற்பனையும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் அனைவரும் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான பெண்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்திச் சென்றனர். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் 5வது யூனிட்டில் டர்பைனில் ஏற்பட்ட பழுது காரணமாக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இங்குள்ள 5 அலகுகள் மூலம் 1050 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது. கடந்த ஆண்டு முதல் 2 அலகுகளில் தீ விபத்து ஏற்பட்டதால் உற்பத்தி நிறுத்தப்பட்டு பராமரிப்பு பணி நடைபெற்று வருகிறது. மற்ற 3 அலகுகளில் 630 மெகாவாட் மின்சார உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நேற்று 5வது அலகில் டர்பைனில் ஏற்பட்ட பழுது காரணமாக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. 220 மெகாவாட் மின்சாரம் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுவதால் கோடையில் மின் நுகர்வு அதிகரிக்கும் போது மின்வெட்டு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. இமாச்சல பிரதேசத்தின் குல்லு மாவட்டத்தில் கனமழை காரணமாக அகாரா பஜார் பகுதியில் தொடர்ந்து நிலச்சரிவுகள் ஏற்பட்டு வருகின்றன. எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியில் வசித்து வந்த குடும்பங்களை மாவட்ட நிர்வாகம் வெளியேற்றி பாதுகாப்பான பகுதியில் தங்க வைத்துள்ளது. உத்தரப்பிரதேசம் மதுரா மாவட்டத்தில் பசு பாதுகாப்பு இயக்க பிரமுகர் லாரி மோதி பலியானதை கண்டித்து போராட்டம் நடத்தப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. பார்சாவாலே பாபா எனப்படும் சந்திரசேகர் என்ற அவர் பசுக்களை கொண்டு சென்ற வாகனத்தை இன்று அதிகாலை துரத்தி சென்றுள்ளார். நாகாலாந்து பதிவெண் கொண்ட அந்த வாகனத்தை சந்திரசேகர் உள்ளிட்டோர் நிறுத்தி சோதனை செய்தபோது பனிமூட்டத்தின் நடுவே வந்த ராஜஸ்தான் பதிவெண் கொண்ட வாகனம் மோதியதில் அவர் உயிரிழந்தார். இதை கண்டித்து ஆக்ரா டெல்லி நெடுஞ்சாலையில் மறியல் நடைபெற்றது. அப்போது சிலர் கல்வீச்சில் ஈடுபட்டதால் காவல்துறையினரின் வாகனங்கள் உள்ளிட்ட வாகனங்கள் சேதமடைந்தன. பின்னர் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசி கூட்டத்தை காவல்துறையினர் கலைத்தனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 2640 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,08,960 ரூபாயாகவும் 1 கிராம் 13,620 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் 250 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்கா இங்கிலாந்து கூட்டு ராணுவ தளம் அமைந்துள்ள இந்திய பெருங்கடல் தீவில் ஈரான் தாக்குதல் நடத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்க மக்களின் வாக்குரிமையை பறிக்க பிரதமர் மோடி முயற்சி செய்வதாக மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்குவதில் சிக்கல் நீடிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.